நாம நிறைய சீரீஸை பார்த்துட்டு இருக்கிறோம். சீரியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே தனித்தனி எபிசோடுகளா போடுவதை விட மொத்தமா போடுங்கன்னு நீங்க கேட்டதுனால இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய டிவி சீரீஸை ஒரே வீடியோல மொத்தமா பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இதுவரை ஒரு கிச்சன்ல ஒரு சமைக்கிற இடத்துல நடக்கிற மேட்டரை போய் நம்ம டிவி சீரீஸா இது வரைக்கும் பேசினதே இல்ல. இன்னைக்கு தான் முதல் முறை செஃப் சீகோ ரீப்ளேசிங் செஃப் சீகோ அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டிவி சீரீஸ். இது பிலிப்பினோ மொழியில ரிலீஸ் ஆனது. இந்த மொழியில நாம பார்க்கிற முதல் டிவி சீரீஸ் இதுதான் நினைக்கிறேன். 7 எபிசோட் இருக்கு டோட்டலா. மொத்தத்தையும் ஒரு மணி நேரத்துக்குள்ள மட சொல்லி முடிக்க பாக்குறேன். நம்ம ஹீரோயின் இவங்க தான். காலையில வெள்ளனே இவங்க ஒரு ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்க. முதல் ஆளா வந்து ஆர்டருக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாத்தையும் நீட்டா ரெடி பண்றாங்க. அங்கெல்லாம் புக்கிங் சிஸ்டம் இருக்கு. அப்பாயின்மெண்ட் முந்தின நாளே வாங்கிடணும். யார் வராங்க, அவங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுங்கிறது எல்லாம் முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டோம். அவங்களுக்கு தான் மாஞ்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் போன் கால் வருது. போன்ல பேசுறது செஃப் சீகோ. இந்த ஹோட்டல் ஒரு பெரிய பணக்காரரோடது. 4-5 ஹோட்டல் வச்சிருக்காரு. இந்த ஹோட்டலை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு செஃப்பா, சமையல் அறையில இருக்கக்கூடிய கிச்சனோட தலைவரா இருக்கிற பொறுப்பு எல்லாமே அந்த பணக்காரரோட புள்ள செஃப் சீகோவோடது. ஆனா அவரே இன்னைக்கு 5 நிமிஷம் லேட்டா தான் வராரு. இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் 2ஆம் கட்ட தலைவர் சமையல் அறையில கிச்சன்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ மெதுவா வாங்கன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. அந்த ஆளு சரியான டென்ஷன் பார்ட்டி. 1ஆம் நம்பர் டென்ஷன் பார்ட்டி போல. இங்க பாருங்க, விதவிதமா சமைச்சு ரெடி பண்ணி அதை டேஸ்ட் பார்த்து எல்லாம் ஓகேவான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் அங்க பக்கத்துல இன்னொரு அம்மா வேலை பார்க்கும். காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுக்கும். அந்த வயசான அம்மாவோ ரொம்ப நாளா உங்களுக்கும் நம்ம முதலாளிக்கு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் 2 பேரும் அதை ஓப்பனா பேச மாட்டேங்கிறீங்களே, வைக்க மாட்டேங்கிறீங்களே எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. பின்கரு வழியா ஏதோ கதவை திறந்துட்டு வர தான் சமைச்சதை ஆசையா செஃப்க்கு ஊட்டி விட்டுட்டு டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு டப்புன்னு வாயில அமுக்குறா. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்திருக்கிறது ஒரு பிசினஸ் அனாலிசிஸ்ட், வேற ஒருத்தர். இங்க 6 மாசமா பிசினஸ் கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு, லாஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 6 மாசம் அப்பா புள்ளைக்கு டைம் கொடுத்திருக்காரா. அந்த 6 மாசத்துக்குள்ள கம்பெனியை தூக்கி நிறுத்தணும். இல்லனா அப்பாவே வேற ஒரு ரெஸ்டாரண்ட் இங்க நடத்திடுவார் போல. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்ல சொல்லி ஒரு பிசினஸ் அனாலிசிஸ்ட அனுப்பிச்சிருக்காங்க. அவர் வாயில தான் இந்த அம்மா ஊட்டி விட்டுருச்சு. ஐயோ சாரிங்குது. அப்புறம் தான் யாரு என்னங்கறத அறிமுகப்படுத்திக்கிறார். பிசினஸ் அனாலிசிஸ்ட் இங்க வர்றது, இதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்றது எதுவுமே முதலாளி செஃப்க்கு பிடிக்காது. இங்க அப்பா ஏதோ ஒன்னு உள்ள தான் உள்ள விட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நீ கிச்சனுக்குள்ளலாம் வரணும்னு அவசியம் இல்ல. கிச்சனுக்கு வெளியில என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, உள்ள வராதுன்னு திட்டுறாங்க. மதிக்க கூட மாட்டேங்கிறான் நம்ம அனாலிசிஸ்ட். அவ்வளவு கோவம் செஃப்க்கு வருது. பொண்ணு ஏதோ பிரச்சனை இருக்கீங்க தெரியுது, என்கிட்ட சொல்லலாமே, நான் சால்வ் பண்றேன்னு சொன்னா இது என் பிரச்சனையா நீ சால்வ் பண்ண போறியா? தலைக்கு மேல வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, போமா போ அப்படிங்கிற அப்படியே தான் பேசுறான். ஆனாலும் கையை சொல்றத பார்த்தா கொஞ்சம் பாசம் இருக்கும் போலதான் தெரியுது. அப்புறம் ஒரு மீட்டிங் சமையல் எல்லார்கிட்டையும். எதிர்பார்ப்புக்கு ஏத்தாப்புல நாம சர்வே பண்ணல. இதே மாதிரி போய்கிட்டு இருந்தோம்னா இன்னும் சில மாதங்கள்ல கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான். எங்க அப்பா அவர் இஷ்டத்துக்கு வேற ரெஸ்டாரண்ட் இங்க நடத்திடுவார். இருந்தாலும் நம்ம ரெஸ்டாரண்டோட பொட்டன்ஷியலுக்கு நாம எங்கேயோ போக வேண்டியவங்க, நம்மளால உழைக்க முடியும் அப்படி இப்படின்னு பேசுறாரு. இது போக அந்த கண்ட்ரில ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஏதோ ஒரு மேகசின்ல இந்த வருடத்தின் சிறந்த செஃப், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு ஏதோ அவார்டு கொடுப்பாங்க போல. மென்ஷனிங் வரும், அவார்டு கூட இல்லைன்னு வைங்களேன். அதுதான் அங்க இருக்கிற செஃப்க்கெல்லாம் பெரிய கனவு. அந்த ஆர்டிகல்ல தன்னோட பேர் வரணும்னு, அதுல எப்படியாவது தான் பேரை கொண்டு வரணும், நம்ம ஹோட்டலோட பேரை கொண்டு வரணும்னு செஃப் ரொம்ப உறுதியா பேசிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு டேபிளையும் யார் வந்து உட்கார போறாங்க, அவங்க என்ன ஃபங்க்ஷனுக்காக வராங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க போல. ஒரு டேபிள்ல கல்யாண அனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக யாரோ வராங்க. இன்னொரு டேபிள்ல ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினவர் யாரோ வராங்களா. இப்படி எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. டேபிள்ல என்னென்ன டேபிள்ல யாரா இருப்பா, அவங்களுக்கு எது அலர்ஜி, எதை அவங்களுக்கு கொடுக்க கூடாது, எல்லாத்தையுமே இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. பாருங்க, நாம சமைக்கிற இடத்துல அசால்ட்டா உள்ள போறோம். ஆனா இவ்வளவு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்குது ஒரு ஹோட்டல்ல, நாம பார்க்காத அந்த சமையல் அறைக்குள்ள. குறிப்பா இன்னொரு டேபிள்ல ஒருத்தவங்க வராங்க. தனக்கு எந்த அலர்ஜியும் இல்ல, எதை வேணாலும் போட்டு கொடுங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா அந்த அம்மா முடி சுத்தமா இல்லங்க, கேன்சர் போல தலைமுடியே இல்ல. ரிசப்ஷனிஸ்ட் அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுவா. ஆளை பார்த்து பேசு, தலைய பார்த்து பேசாதங்க அந்த அம்மா. இல்ல மன்னிச்சுக்கங்க அப்படின்றாங்க இவங்களும். சரி வாங்க டேபிள்ல உட்கார வைக்கிறாங்க. ஆனா சொன்ன டைமை விட 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்களா. இது கிச்சன்ல இன்னும் கொஞ்சம் ஒரு பிரஷரை உருவாக்குது. அதே மாதிரி 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்கு. ஆனா இங்க வந்திருக்கிறதோ கிட்டத்தட்ட 6-7 பேர் வந்திருக்காங்க. இந்த பக்கம் மேட்டர் கேட்டதும் நம்ம செஃப் காண்டாகிறாரு. எவனும் சொன்னபடி டைமை மறிக்க மாட்டேங்கிறாங்க, எத்தனை பேர் வருவோம்னு சொன்னாங்கன்னா அதையும் மாத்திட்டு வரானுங்க, என்ன விளையாடுறானுங்களா அப்படி இப்படின்னு கோவப்படுறாரு. இவருக்கு கோவப்பட மட்டும் தாங்க தெரியும். நீ பாத்துக்க மாட்ட அப்படின்னு கோவத்துல பேச மட்டும் தான் தெரியும். இவரோட கத்தியை வேற யாரும் பயன்படுத்தினா இவருக்கு பிடிக்காது. அதே மாதிரி இவர் கத்தி இவர் எங்க வைக்கிறாரோ அந்த இடத்துலயே இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். இப்ப கத்தி இடமாறிடுச்சு, அதுக்கு எல்லாரையும் போட்டு திட்டுறாரு. குறிப்பா நம்ம ஹீரோயினை பார்த்து செம திட்டுறாரு. நீ இப்படி பண்ணலாமா திட்டுறாரு. இந்த அம்மா சாரின்னு தான் கேட்கும். அப்புறம் அழகா ரெடி பண்ணி ஏதோ கொடுக்கணும்னு பாக்குறாங்க. 10 நிமிஷம் ஆகுமா? 10 நிமிஷமா? ஏன் 10 நிமிஷம் ஆகுது? நான் வேகமா செய்யறேன் பாருன்னு செய்ய ஆரம்பிக்கிறார். அழகா ஒரு முட்டை உடைச்சு அதுல ஏதோ ஃபில் பண்ணி அரை கொஞ்சம் சூடு பண்ணின்னு சூப்பரா ரெடி பண்றாப்ல. இல்ல கிட்டத்தட்ட 6 நிமிஷத்துல செஃப் இதை பண்ணி முடிச்சிட்டார். 10 நிமிஷம் சொன்ன 6 நிமிஷத்துல பண்ணிட்டு பாத்தியா அப்படின்னு சீனா போடுறாரு. அப்புறம் இங்க வந்து அவங்களுக்கு சாப்பிட போற இந்த டிஷ்ஷோட அருமை பெருமை எல்லாம் சொல்லி எங்க நாங்க காய்கறி வாங்குற உட்பட சொல்லி நீட்டா சப்ளை பண்றாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த அம்மா சாக போறோம்னு முடிவு பண்ணிடுச்சு. திருப்தியா நல்லபடியா சாப்பிடுவோம்னு நினைக்குது. ஆனா இவங்க சாப்பிட ஆர்டர் பண்ணிருக்கிற ஃபுட் எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு அலர்ஜி இருக்கக்கூடிய ஃபுட், இவங்களை டாக்டர் சாப்பிட கூடாதுன்னு சொன்ன ஃபுட், அதெல்லாம் சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்த பந்தங்க எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு பிரச்சனை பண்றாங்க. இந்த பக்கம் அனாலிசிஸ்
அசிஸ்டுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாரு செஃப். இருந்தாலும் கேட்கற எல்லா விதமா சமையல் நடந்து அப்படியே சப்ளை ஆயிட்டு தாங்க இருக்குது. ஒரு கட்டத்துல உள்ள இருக்கிற அம்மா நான் சிகரெட் டெஸ்ட் வரேன்னு வெளியில கிளம்பிட்டாங்க. கோவத்துல வேற பாருமா மேட்டர் தெரியுமா, இன்னும் 3 மாசத்துல நான் சாக போறேன். டாக்டரே சொல்லிட்டாரு, கை விரிச்சிட்டாரு. கீமோதெரபி எல்லாம் போயிட்டு வந்தாச்சு, எவ்வளவு கஷ்டங்கிறது எனக்கு தான் தெரியும். நீ கேன்சரை ஃபேஸ் பண்ணு, நாங்க இருக்கோம் நீங்க அட்வைஸ் பண்ணா அனுபவிக்கிற வழி எனக்கு தானே தெரியும். அதனால இனி வாழ போற 3 மாசம் ஏன் இஷ்டத்துக்கு என் விருப்பப்படி நான் வாழ்ந்துட்டு போறேன். யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ண கூடாது. பிடிச்சிருந்தா இருங்க, இல்ல நான் திரும்ப வரும்போது ஒருத்தர் வராதீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா மொத்த பேரும் போய் கட்டி பிடிச்சு ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு பிடிச்சாப்ல நீ இருந்துக்கோங்கிறாங்க. அந்த பக்கம் அம்மா அப்பான்னு எல்லாரும் போன போட்டு செஃப்க்கு அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க. உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது, பிசினஸ் கொடுத்துருன்னு. அதனால அவன் இன்னும் காண்டாகிறான். சரி வா வீட்டுல நான் உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன்னு செஃப் வீட்டுல டிராப் பண்றாரு. அங்கேயும் முத்தம் கொடுக்க பாக்குறாரு. ஆனா இவங்க இல்ல செட் ஆகாது. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறியா, அந்த பொண்ணோட லவ் பிரேக் பண்ணிட்டியான்னு கேட்க கூடிய சீக்கிரம் பண்ணிடுவேங்கிறான். சொல்லணும்னு நினைக்கிறேங்கிறான். சொல்லாத செய், செஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு கட்டன் டேட்டா பேசிட்டு வராங்க. வண்டியை யூட்டர்ன் பண்ணிட்டு அவனும் கிளம்பி போறான். போற வழியில சும்மா இல்லாம மெசேஜ் போட்டுட்டு இருக்கான், ஐ லவ் யூ அப்படின்னு. இந்த அம்மா பிரேக்கப் ஃபர்ஸ்ட் லவ் நெக்ஸ்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ஒளிஞ்சு போறான். ஐ லவ் யூ டூன்னு மெசேஜ் போடுறாங்க. ஆனா அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரல. ஏன்னா போனை பார்த்துட்டே வண்டி ஓட்டினா என்ன நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும். ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆக்சிடென்ட் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அம்மா மேட்டரை கேட்டு பதறாங்க. அனாலிசிஸ்க்கு போனை போட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கோமால படுத்து கிடக்க போறான், நாங்க முடிஞ்சளவு எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அங்க ஹோட்டல்ல யாராவது பாத்துக்க முடியுமா, யாராவது என் பையன் இடத்துல இருந்து எல்லாத்தையும் சமாளிக்க முடியுமான்னு கேட்டா, 2ஆம் கட்டத்துல வேற ஒரு பொண்ணு இருக்கிறா, அந்த பொண்ணு நல்லா சிறப்பா பண்றாப்ல தெரியுது, எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க, 2 நாள்ல நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன், இல்ல புதுசா ஆள் எடுக்கணுமா அப்படின்னா நான் கேட்டு சொல்றேன் அப்படிங்கிறாரு. விசாரிச்சு சொல்றேங்கிறாரு. அடுத்த நாள் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா எல்லா இடத்துலயும் பதட்டம், ஒரு குழப்பம். ஏன்னா தலைமை செஃபா இருந்து எல்லாத்தையும் வெளிநடத்த வேண்டியவன் அங்க கோமால கிடக்குறான். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வழக்கம் போல லேட்டா வராரோ அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்றேன், நான் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா பேருக்கும் வேலையை பிரிச்சு கொடுத்து யார் யார் என்ன செய்யலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பிசினஸ் அனாலிசிஸ்ட் வராரு. உங்களுக்கு அடிபட்டு கோமால ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாப்ல, எந்திரிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்ல எல்லா பேரும் அதிர்ந்து போறாங்க. எல்லாருக்கும் முதல் இருக்கிற கவலை ஏற்கனவே பிரச்சனை, கடன் சுமை, இப்ப வேற படுத்துட்டான், வேலை போயிடுமா நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். அடுத்து தலைமை செஃபா இருந்து இதை யார் நடத்த போறாங்கிறத இன்னும் 2-3 நாளா சொல்றேன். உங்க நடவடிக்கையை வாட்ச் பண்ணி உங்களை ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோ நான் அவனை பார்க்கத்தான் போறேன்னு அடம்பிடிச்சு கிளம்ப பாக்குறாங்க. அப்போ அனாலிசிஸ்ட் பாருமா சொன்னா கேளு, அவர் இல்லாத இடத்துல அவர் இடத்துல இருந்து இந்த பிசினஸ் நல்லபடியா நடத்தி கொடுத்தாதான் அவருக்கு பெருமை. கோம்பால கிடக்கிற ஆளை போய் பார்த்து என்ன பண்ண போற நீ, போ வேலையை பாருன்னு அனுப்பிச்சு வச்சிடறாரு. அப்புறம் இவங்களும் வேலை பார்க்கலன்னு நினைக்கிறாங்க. இங்க என்ன பிரச்சனைனா அங்க வயசான ஒருத்தர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் அத்தனை வருஷம் சர்வீஸ், அவர் அடுத்த செஃபா வரணும், எல்லாத்தையும் வழி நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா போட்டியா இருக்கிறது நம்ம ஹீரோயின். அதே மாதிரி சுத்தி இருக்கிற யாரும் இந்த அம்மா பேச்சையே கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு டேபிள்ல ஒரு தம்பதி வராங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. 2 பேருக்கும் இத்தனை வருஷமா ஒன்னா இருக்கிறாங்க. 50-55 வருஷ கல்யாண வாழ்க்கை. ஆனா அவங்க தான் பிள்ளைய கிட்ட இந்த மாதிரி நாங்க 2 பேரும் மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிய போறோம்னு சொல்றாங்க. அவங்க கடைசியா கொண்டாட போற ஒரு அனிவர்சரி இது. இந்த வயசுல விவாகரத்தாங்கலாம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கேட்ட ஐட்டத்தை ரொம்ப அழகா ரெடி பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணி அழகா ரெடி பண்ணி கொடுக்கிறது நம்ம அம்மா. ஆனா சப்ளை பண்ற இடத்துல ஸ்பீச் கொடுக்கிறது அந்த பெரியவர். சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இல்லங்க தப்பா சொல்லிட்டேன். அந்த விவாகரத்து வாங்க போற தம்பதிகள் வேற. இப்ப வந்திருக்கிற இந்த 2 தம்பதிகள் இவங்களோட பிளாஷ்பேக் வேற கதை. கூட வந்திருக்கிறாரே ஹஸ்பண்ட், அவருக்கு ஒரு வியாதி இருக்கு, அல்சைமரா ஏதோ ஒன்னு சொல்லுவாங்களே. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நினைவுகளை இழந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கட்டின பொண்டாட்டிய கூட யார் நீ அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிற ஒருத்தர் சாப்பாட்டுல ஏதோ குறை இருக்கு, நல்லா இல்ல அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. பொண்டாட்டி இல்ல நல்லா இருக்கு சாப்பிடுங்கன்னு இருக்காங்க. ஏதோ இப்போ வரைக்கும் இந்த அம்மா வயசாகிட்டு இருக்கு, பாத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அம்மா அப்படியே படுக்கை ஆகக்கூடிய நிலைமை கூட இருக்கலாம். அப்ப தான் புருஷனை யாரு பாத்துப்பா, அந்த கவலை அந்த அம்மாவுக்கு. ஆனா இவரோ ஒன்னும் புரிவிட மாட்டேங்குது. இவருக்கு சாப்பிடுறதுல ஏதோ சரியில்லை, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாரு. தான் புருஷன் கிட்ட இருக்கிற பிரச்சனையை சொல்லி நீங்க எல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, நல்லா தான் இருக்குன்னு சமைக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த அம்மா. இருந்தாலும் சரி அவர் எதிர்பார்க்கிற தரத்துக்கு நான் ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அம்மா மறுபடியும் அழகா சமைச்சு ரெடி பண்றாங்க. அப்ப பிசினஸ் அனாலிசிஸ்ட் 2வது முறையா செஞ்சு போடுறீங்க, செலவு ஆயிட்டு இருக்குமே கேட்க, செலவை விட கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் தான் முக்கியம். சாட்டிஸ்ஃபை பண்ணி கஸ்டமர் அனுப்பிச்சா அவங்க ரெஃபர் பண்ணி 4 பேரை கூட்டு வருவாங்கன்னு சொல்லி அழகா ரெடி பண்ணி இப்ப கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பெரியவங்க மறுபடியும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா செம்ம டேஸ்ட்ல, நாம முதல் தடவை பார்க்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டோம்ல, கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டை விட பெட்டரா இருக்குல்லன்னு சொல்லி எல்லாம் பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இங்க வச்சுதான் அந்த அம்மா பேசாம நாம பிரிஞ்சிருவோம், இந்த வயசுல இதுக்கு மேல என்னால உங்களை வச்சு எப்படி என்னால உங்களை பாத்துக்க முடியும் தெரியல அப்படி இப்படின்னு பேச இவர் அழுகவே ஆரம்பிச்சிட்டார். இருந்தாலும் அந்த அம்மா மேல இருக்கிற அந்த பாசம் குறையவே இல்லை. ஏன்னா புருஷனை பாத்துக்கிற ரேஞ்சுக்கு பொண்டாட்டிக்கு உடம்புல சத்து இருக்குமான்னு தெரியல, அதனால நான் விவாகரத்து பண்றேன்னு பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க, பிரிஞ்சிடலான்னு பேசுறதெல்லாம். அப்புறம் அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுமே 2 பேரும் விவாகரத்து மேட்டரை மறந்து ஸ்டார்டிங்ல அவங்க எவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டாங்க வச்சாங்கன்னு அதை பத்தியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியா சாப்பிட்டு திருப்தியா, அதுலயும் குறிப்பா அந்த அம்மா நம்ம செஃப்பை கட்டி பிடிச்சு நல்லா திருப்தியா இருந்துருவான்னு சொல்லிட்டு போறத பாக்குற பிசினஸ் அனாலிசிஸ்ட் இந்த பொண்ணு கடையை தூக்கி நிறுத்திடும்னு அவருக்கு சந்தோஷம். மெசேஜ் போட்டாங்க, இந்த பொண்ணே செஃப்பா இருந்து எல்லாத்தையும் பண்ற அளவுக்கு தகுதி இருக்கு, கூடிய விரைவில் நான் அடுத்த கட்ட செஃப் யாருங்கிறத அறிவிக்கிறேன்னு மெசேஜ் போடுறது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கோமால கிடக்கிற நம்ம ஆளை பார்க்கலாம்னு வந்தா க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் யாராவது நீங்களன்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறது இந்த அம்மா. ஏதோ ஹோட்டல்ல இவருக்கு அடுத்து நான் 2வது தரத்துல வேலை பார்க்கறேன்னு சொல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஐசியூல இருக்கிறாரு, அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. கோவத்துல இங்க கிச்சன்ல உட்காந்து ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. அனாலிசிஸ் தான் கொஞ்சம் ஆறுதலா 4 வார்த்தை பேசி கொஞ்சம் கூல் பண்றாரு. இந்த கம்பெனி
கம்பெனியை தூக்கி நிறுத்த வேண்டிய பொறுப்பு உன்னோடது, இல்லனா எல்லாருக்கும் வேலை போயிடும், ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணுமான்னு அட்வைஸ் போடுறாப்ல. அடுத்து மீட்டிங் ஜே நடக்குது. பொதுவா பாஸ் இல்லனா எப்படி வேலை பார்ப்பாங்க நமக்கு தெரியும்ல, அப்படித்தான் வேலை பார்க்கறாங்க. அதுலயும் குறிப்பா அமெரிக்கால இருந்து ஒரு பையன் இங்க வந்திருப்பான் இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக. அவன் எப்ப பார்த்தாலும் லேட்டா வருவான், எடுபடி வேலை கொடுத்தா பண்ண மாட்டான், நான் பெரிய இவன் எல்லாம் பேசிட்டு இருவான். இவங்களை நம்ம ஹீரோயின் அடக்கலான்னு பாக்குறாங்க, அடக்க முடியல. ஆனா வேலையை எழுத்து போட்டு பண்றாங்க. அதுலயே அதுக்கும் அவருக்கும் பெரியவருக்கு நடுவுல சண்டை. இவ சொல்லி நான் கேட்கணுமான்னு அவர் ஆட்டிடியூட் காட்டுறாரு. அப்புறம் அந்த அம்மா வெளியில கூட்டு உட்கார வச்சு சிகரெட் அடிக்கிற கேப்ல ஏசியாலேயே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம பேசணும் பாத்தீங்களா, அந்த ஆர்டிகல் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. யாரோ ஒருத்தவங்க இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒருத்தர் முக்கியமான இந்த ஹோட்டலுக்கெல்லாம் போய் செஃப்களோட சமையலை நாங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறோம் சொல்லாம ஒரு சாதாரண கஸ்டமர் மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸா ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல பேர் வந்த பின்னாடி தான் ஓ நம்ம ஹோட்டல்ல வந்தாங்களா சாப்பிட்டாங்களாங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும். அதுல நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த ஹோட்டலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், அப்பதான் கம்பெனியை காப்பாற்ற முடியும் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து அங்க 2 பேர் வராங்க. ஒருத்தி அந்த கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னா ஒரு புருஷனை கட்டின பொண்டாட்டி. இன்னொரு பொண்ணு ஒல்லியா வந்து உட்காருது இல்ல, அது யாருதுன்னா அதே புருஷன் வச்சிருக்கிற சைடு. தனித்தனி டேபிளா புக் பண்ணிருந்தாங்க. ஏன்னா புருஷனோட பிறந்த நாளா. வா ஒன்னா உட்காருன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கூப்பிட சைடும் போய் உட்காந்துக்குச்சுங்க. 2 பேருமே ஒரே டிஷ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஆனா பிளேவர் வேற வேறையா எதிர்பார்க்கறாங்க. சாப்பாடு இங்க ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரே பிளேவர், சாரி ஒரே ஐட்டம், ஆனா 2 பிளேவர்ல அவங்க கேக்குறது இவங்களுக்கு புதுசா இருக்கு. பரவாயில்ல முயற்சி முயற்சி பண்றாங்க. ஒரு பிளேவர் நம்ம ஹீரோயின் பண்ணணும், இன்னொரு பிளேவரை அந்த பெரியவர் பண்ணணும்னு பிளான். ஆனா பெரியவருக்கு தேவையான ஏதோ ஒரு ஐட்டம் இல்ல போலங்க. அதுல காண்டாயி இத கூட வாங்கி வைக்க மாட்டீங்களா, நான் சமைக்க மாட்டேன்னு தூக்கி போட்டு போயிட்டேன். ஹீரோயினுக்கு ஷாக். இப்போ அந்த பிளேவரையும் இவங்க தான் செய்யணும். ஏதோ முயற்சி பண்ணி 1க்கு 2 அழகா ரெடி பண்ணி கொண்டு வந்து அங்க சப்ளை பண்ணியாச்சுங்க. 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்தா ரெண்டும் பயங்கர டேஸ்ட். இத நீ சாப்பிட்டு பாரு, இத நீட்டி சாப்பிட்டு அவங்க 2 பேரும் மாத்தி பிளேட்டை மாத்தி சாப்பிட்டு பாக்குறாங்க. அதுவும் டேஸ்ட். 1க்கு 1 சளைக்கவே இல்ல. 10 அவுட் ஆஃப் 10 2 பேரும் பாராட்டுறாங்க. அப்படியே அந்த டேஸ்ட்ல மயங்கி போனவங்க கொஞ்சம் ஃப்ரீயா மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த புருஷனை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அவ பொண்டாட்டியா இருந்தாலும் அவன் துரோகம் பண்றாங்கிறது ஒண்ணு, இந்த அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறாங்கிறது ஒண்ணு, அவன் மேல இருந்த காதலும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் இந்த பொண்ணு கேள்விப்படுது. அதே மாதிரி இதுவுமே ஸ்டார்டிங்ல அவன் கூட இருக்கிறது நல்லா தான் இருந்தது, ஆனா வர ஏதோ மண்ணு மாதிரி இருக்கிறாரு, எனக்கு ஒன்னும் சரிப்படாது, நான் கழட்டி விட போறேன் பான்னு இந்த பொண்ணு சொல்லுதுங்க. பொண்டாட்டி சர்ப்ரைஸா தன்னோட முடிவு அவங்க சொல்லல, எழுதி அங்கேயே டேபிள்ல வச்சுட்டு போயிருக்காங்க போல. இன்னும் அந்த சம்பந்தப்பட்ட புருஷங்கார இங்க வரலங்க. அதுக்குள்ள இவங்க நல்லபடியா சாப்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் புருஷன் லேட்டா வருவான். சாப்பிட்டு போன இடத்துல உட்காரான். அதுக்கப்புறம் தான் தெரியும், ரிசப்ஷனிஸ்ட் சொன்ன பிறகு தான் தெரியும் பொண்டாட்டி சைடு 2 பேருமே ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு போயிருக்காங்களேன்னு. பில்ல கொண்டு வந்து உடனே நீட்டுறாங்க. என்ன பில்ல கொடுக்குறீன்னு கேட்டா 2 பேரும் பே பண்ணல, நீங்க தான் பே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல சரினா அவரும் பே பண்ணிடுறாருங்க. டேபிளுக்கு அடியில இருக்கிற பொண்டாட்டி வச்சுட்டு போனதுல பார்த்தா போதும்டா இதோட முடிச்சுப்போம் வாரத்து பண்றேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கீங்க. சைடும் போச்சு பொண்டாட்டியும் போச்சு. ஒரே கல்லுல 2 மாங்கா லாஸ். இந்த பக்கம் எல்லாத்தையும் பார்த்து எல்லாரும் நம்ம செஃப்ப பாராட்டுறத வச்சு ஹீரோயின் தான் அடுத்த செஃப், அவங்க தலைமையில தான் இந்த கிச்சன் செயல்படும் சொல்ல பெரியவருக்கு காண்டு கோவமா மறைச்சுக்கிட்டே போறாரு. அப்புறம் ஒரு வழியா அவங்க ஹாஸ்பிட்டல் போய் அவரை பார்க்கணும், அவரிடத்துல அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும். ஏன்னா அவரிடத்துல இருந்து நான் இந்த தொழில் எல்லாம் பண்ண போறேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒரு பிட்ட போட அவனே சரி வான்னு கூட்டு போறான். ஹாஸ்பிட்டல் அலோவ் பண்றான். ஹாஸ்பிட்டல் இவரும் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி செஃப் ஆயிட்டேன், உங்க இடத்துல இருந்து என்னால முடிஞ்சது நான் செய்ய போறேன் வைக்க போறேன், சீக்கிரம் தேடி வாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கதவை திறந்துட்டு ஒரு அம்மா வருது. யாருன்னு கேட்டா இவர் லவ் பண்ண பொண்ணு. ஆனா ஃபியான்சேங்குது. ஃபியான்சேன்னு எப்ப சொல்லுவாங்கன்னா வாகரத்துங்கிற நல்லமா நிச்சயார்த்தம் யாரு பண்ணி வச்சிருக்காங்களோ டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு நிச்சயார்த்தம் பண்ணிக்கிட்டவங்கள தான் ஒருத்தர் ஃபியான்சின்னுவாங்க. ஆக இவங்களுக்கு நிச்சயார்த்தமே முடிஞ்சிருச்சு. இது புது செய்தி நம்ம ஹீரோயினுக்கு. கேட்டு காண்டாயிட்டாங்க. சரி நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. கூட வேலை பார்க்கிற பொண்ணு அவ்வளவுதான் மட்டும் தான் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க இங்க கிச்சன்ல வந்து மாங்குன்னு உழைக்கிறாங்க. சோகமா உட்காருவாங்க. நம்மால காலையில வேகமா வரும்போது சாப்பிடாம வந்திருப்பான். இவன் நைட்ல இருந்தே இங்க உட்காந்து சமைச்சிட்டு இருக்கா போல. பாவம் சாப்பிட்டு மாட்டா, குளிச்சிருக்க மாட்டான்னு தெரியும். அதனால தான் சாப்பாடை கொடுத்து சாப்பிடுங்க வைங்க, இனிமே பிசினஸ் பாருங்க அப்படி இப்படின்னு ஒரு அட்வைஸ் போட்டுட்டு இருக்க அவளும் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏதோ ஐஸ் கட்டி வாங்கணும் போல. ஒருத்தவட்ட வேலை கொடுத்தா என்னால பண்ண முடியாதுங்கிறான், இன்னொருத்தட்ட வேலை கொடுத்தா எனக்கு வேற வேலை இருக்குங்கிறான், இன்னொருத்தனை கொடுத்தா அவனும் மதிக்க மாட்டேங்கிறான். ஒரு பொண்ணை லீடரா பாஸா இருந்தா கூட இருக்கிற ஆட்கள் மதிக்க மாட்டானுங்க போல. அப்பட்டமா தெரியுது. பிசினஸ் அனாலிசிஸ்ட் அவங்களை கூட்டு போய் போல்டா தரமையா பேசுங்க, நீங்க சொல்ற விதத்துல தான் அவங்க வேலை செய்வானுங்க, நீங்க யாருன்னு காட்டுங்க அட்வைஸ் போடுறாப்ல. தம்ம போலாமேன்னு பக்கத்துல வேற நிப்பாப்ல லைட்டர் மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கே பெரியவர் மதிக்க மாட்டாரு. இவரு தன்னோட பார்ட்னருக்கு போன போட்டு கடைசியில என்ன அவங்க செஃப் ஆக்கல, அந்த பொண்ணுக்கு தான் செஃப் ஆக்குற அந்த வேலையை கொடுத்துருக்கானுங்க. முதலாளி கூட சுத்தினா இப்ப இந்த அனாலிசிஸ் கூட சுத்தி திரியறா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கல அப்படி இப்படின்னு புறன்னு பேசுற. இல்லாதது பொல்லாததான் சொல்லிட்டு இருக்கிற. அதெல்லாம் யோசிக்காதையா, கொஞ்சம் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து தான் பாரு. யாருக்கு தெரியும், உனக்கு முன்னாடி இருந்த பாஸை விட இவ பாஸா இருக்கும்போது இன்னும் பெட்டரா கூட எல்லாத்தையும் நடத்தலாம், உனக்கு பிடிச்சிருக்கலாம், வாய்ப்பு கொடுன்னு ஒரு அட்வைஸ் போடுறாங்க. இங்க ஒரு பாட்டிமான் தனியா வந்திருக்காங்க. வயசானவங்க. பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்த பின்னாடி அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க போல. இவங்களோட பிறந்தநாள். பிள்ளைகள் எல்லாம் இங்க வரப்போறாங்க போல. கண்டிப்பா வரணும்னு பிரஷரை போட்டு வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ட்ரீட் கொடுக்குறேன், தரமான ஃபுட்டா இருக்கணும், சாப்பிட்டு அவங்க பேச முடியாத ரேஞ்சுக்கு வாயடிச்சு போகணும்னு கேட்க நம்ம ஹீரோயினும் சிறப்பா செஞ்சு கொடுத்துலாங்கிறாங்க. அதுக்கேத்தாப்லயே விழுந்து மாங்குன்னு சமைக்கிறாங்க. ஏதோ ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அரிசி இருக்கு போல, அவங்களுக்காக அந்த அரிசியில சமைக்க போறேன்னு சொல்ல அனாலிசிஸ் வந்து காசுக்கு எங்க போறதுன்னு கேட்கிறார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னோட சம்பளத்துல பிடிச்சிக்கங்க, தரமா செஞ்சு கொடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டுட்டேன், என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் முதலாளி அம்மா வேற போன போட்டு இன்னும் யாராவது தூக்கி நிறுத்துவாங்களா இல்ல மொத்தத்தையும் மூடிடலாமான்னு
போடுங்கன்னு பிரஷரை போடுறாங்க. இல்ல ஒரு ஆளை எல்லாரையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வேற புது டீமை கொண்டு வந்து போட போறேன்றாங்க. இந்த பிரஷர் எல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அனாலிசிஸ் தான் எல்லாம் நல்லபடியா முடியும் நம்பிக்கிட்டு இருக்கான். விதவிதமான சாப்பாடு இங்க தயாராயிடுச்சுங்க. டேஸ்டுக்காக கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்டு பார்த்து அந்த பாட்டியமா அரண்டு போறாங்க. இவ்வளவு டேஸ்டா அப்படின்னு மிரண்டு போறாங்க. அங்கேயே உட்கார சொல்லி செஃப் கிட்ட ரொம்ப நேரம் பேசுறாங்க. அப்புறம் அந்த பாட்டிமாவோட பிள்ளைகள் எல்லாம் வராங்க. இந்த வயசுல இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது. ஒரு நல்ல துணை இப்ப கிடைச்சிருக்கு. அவரை கட்டிக்க போறேன்னு இவங்க பேசணும். ஆனா பிள்ளைகள் எல்லாம் எப்படி நீ இப்படி பேசலாம், இந்த வயசுல போய் நீ இப்படி எல்லாம் நினைக்கலாமா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறானுங்க. தப்பு தப்பா பேசுறானுங்க. அம்மா பத்து பிறந்த நாள் எதுமா பேச வேண்டாம்னா பேச வைக்கிறியா அப்படின்னு பசங்க கேட்டா எனக்கும் ஆசா பாசம் எல்லாம் இருக்கும். நீங்க எல்லாம் வளர்ந்ததும் அம்மா வேணான்னு கண்டுக்காம போயிட்டீங்கல்ல, எனக்கு நீ ஒரு துணை வேணாமா, மனதளவுல கூட துணை தேவைப்படுமான்னு நல்லபடியா எடுத்து சொல்லி பசங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்போ வரைக்கும் பசங்களுக்கு புரியல. ஆனா சாப்பாடு தரமா கொண்டு வந்து இறக்குனதும் அப்படி சாப்பிட்டு பார்த்துட்டு எதையும் கேட்கிற அந்த மனசுல பாட்டிமா சொல்றத கேட்க 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 பசங்களும் அப்படியே நார்மல் மோடுக்கு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அம்மாவுக்கும் ஆசா பாசம் எல்லாம் இருக்கும். அதை நிறைவேற்ற இடத்துல நாம இல்ல, இன்னொருத்தர் நிறைவேற்ற வராருன்னா அதை சந்தோஷமா நாம ஏத்துக்கணும். அந்த மனப்பக்குவம் தங்களுக்கு இல்ல, இதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு அவங்களே இப்போ அம்மாவையும் அம்மாவோட இந்த லவ்வையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங்ல இன்னைக்கான ஆர்டர் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் பேசி என்னென்ன பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அங்க வச்சு நம்ம அனாலிசிஸ்ட் என்னப்பா வந்த மூஞ்சிலே வந்துகிட்டு இருக்கு, புது மூஞ்சிக வரலையே, புது கஸ்டமரை கொண்டு வரணும்னா புது புது மெனுவை கொண்டு வரணும், பழைய மாவை அரைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விலைக்காகாது, புது மெனுவை கொண்டு சொல்ல ஹீரோயினும் சார் இன்னும் ஒத்துக்கிறாங்க. ஆனா டீம் ஒரு புது மெனுவை கொண்டு வரதா இருந்தா ஏகப்பட்ட வேலை இருக்கு அப்படி இப்படின்றாங்க. இதெல்லாம் பண்ணாதான் வேலை, இல்லனா கம்பெனிக்கு சரி உங்களுக்கு சரி லாஸ்ட் தான் புரிய வைக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப புதுசா காய்கறி எல்லாத்தையும் சப்ளை பண்றக்கூடிய ஆளை கூட அனாலிசிஸ் மாத்திட்டாரு. அது நம்ம செஃப்க்கு ஓகே தான், சாப்பாடெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வருது, சந்தோஷம். அங்க ரிசப்ஷனிஸ்ட் யாரோ பாத்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் அங்கங்க ஓடியாடிட்டு இருக்காங்க. யாரு செல்லக்குட்டி நீங்க, எந்த வீட்டு பையன் நீங்க, அம்மா எங்க, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சா பின்னாடி அப்பா மட்டும் வரான். அப்பா பார்த்ததும் ரிசப்ஷனிஸ்ட் அப்படியே அருந்து போறான்ட்டனோ இல்ல அதிர்ந்து போறா, மெர்சலாரா, ஒரு செகண்ட் ஆடி போறா, உள்ள உட்காருங்கன்னு மட்டும் சொல்லிட்டு பதறா. அவ பதட்டத்தை பார்த்துட்டு நம்ம செஃபே ஓடி வந்து பேசுறாங்க. என்ன என்ன அப்படின்னு. இந்த அம்மா 16 வயசுல இருக்கும்போது இப்ப உள்ள வந்தால ஒரு பையன், ஒரு சிங்கிள் ஃபாதர், அவர் அப்ப பாய் ஃப்ரெண்டா இருக்கார். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க இவங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆயிடுது. ஆனா 16 வயசுல ஒரு குழந்தைய வளர்க்குற சும்மா எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியும்ல. கரு வேண்டான்னு இவங்க முடிவு பண்றாங்க. ஆனா பையன் வீட்டு சைட்லயும் இல்ல எங்களுக்கு அந்த கரு வேணும், குழந்தை வேணும்னு கேட்க இவங்களும் சரின்னு சொல்லிட்டு குழந்தைய பத்தி அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதோட பிரிஞ்சு வந்துட்டாங்க. இப்ப பார்த்தா தான் பிள்ளைய இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பாக்குறாங்க. ஆமா, யார் வீட்டு குழந்தை நீ, அம்மா யாங்க அப்படி எல்லாம் கேட்டுச்சுல அந்த அம்மா, கடைசியில அந்த அம்மா தான் பெத்தம்மா. இது அந்த பையனுக்கு தெரியாது. தனி மனுஷனா அப்பனா இருந்து அந்த குழந்தைய வளர்க்கறவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கும் இல்ல, ஹேட்ஸ் ஆஃப் பண்ணல அவனுக்கு. சோகரைய சொல்லி அழுகிறா. இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச தரமா எல்லாமே செஞ்சு அனுப்பணும், இந்த நாள் அவன் மறக்க கூடாதுன்னு சொல்ல செஃப் சிறப்பா செஞ்சிடலாம், தரமா செஞ்சிடலான்னு அட்வைஸ் போடுறாங்க. இன்னும் சில நாட்கள்ல பையனை கூட்டிட்டு வேற ஒரு நாட்டுக்கே இவங்க போய் செட்டில் ஆக போறாங்களா. தான் தான் அம்மான்னு சொல்லாம அந்த பையன் கிட்ட, அந்த பையன் வேண்டாம் சொல்லுவான், புது இடத்துல போனா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவான். புது இடம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடப்பாங்க, கைய காமி, ஜோசியம் காட்டுறேன், அப்பா பேச்ச கேட்டு நீ நடந்தேன்னா நீ எங்கேயோ போயிடலாம் இப்படி இப்படின்னு தான் அம்மான்றத சொல்லாமையே அட்வைஸ் போட்டு அல ஆரம்பிக்க பையன் அப்படியே கட்டி பிடிச்சிப்பான். இன்னும் அவங்களுக்கு ஆதங்க அடங்கல. தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி ஆரங்கப்படுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க. சொன்னபடி நம்ம செஃப்பும் ரொம்ப தரமா ரெடி பண்ணி ஐஸ்கிரீமை வச்சே ஒரு வெரைட்டி பண்ணி கொடுக்குறாங்க. பையனும் சாப்பிட்டு பார்த்துட்டு மறந்துட்டான், சூப்பரா இருக்குங்கிறான். அப்புறம் தான் அம்மாவை கட்டி பிடிப்பான். அம்மா அட்வைஸ் போட்டு அதுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அந்த புது ஐட்டம் எல்லாத்தையும் அனாலிசிஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு சாமையா இருக்கு, தாறுமாறா இருக்குன்னு பாராட்டுறாப்ல. புது புது ஐட்டங்களை நாம அறிமுகப்படுத்துவோம், மெனுவை விரிவுபடுத்துவோம் கூட பேசிட்டாங்க. எல்லாம் சூப்பரா போகுது. இதே வேகத்துல போனா கம்பெனி எங்கேயோ போயிடும் பேசி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தா கதவை திறந்துட்டு நம்ம செஃப் ரீகோ அங்க வந்து நிக்கிறாருங்க. கோமால கிடந்த முதலாளி வந்து நிக்கிறார். அனலிஸ்டுக்கு இங்க என்ன வேலை, நீ என்ன ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்கிற, என்ன இளவு இங்க நடக்குது அப்படி இப்படின்னு வழக்கமா எப்படி எல்லாம் சத்தம் போடுவாரு, மிரட்டுவாரு, அதட்டுவாரு, எல்லா கூத்தும் இங்க நடக்குது. காட்டு கத்து கத்துறாரு. அனலிஸ்ட் வெளியில போ, என்ன நடக்குறீங்க, ஏதோ புது மெனுவா, யார கேட்டு புது மெனு பண்றீங்க எல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி இல்லப்பா டென்ஷன் ஆகாத, நீ கோமால கிடந்தப்போ நான் தான் செஃப், நாங்க தான் பிளான் பண்ணோம், இப்ப நீ வந்துட்ட உன் சைடுல பண்ணிக்கங்கறாங்க. எல்லாரையும் மிரட்டி தான் வேலை வாங்குவாப்ல. தட்டி கொடுத்தோ பாராட்டி எல்லாம் வேலை வாங்க தெரியாது. கொஞ்சம் நோட் பண்ணீங்களா, அந்த பெரியவர் கூட கொஞ்சம் நாளாக செஃப்க்கு கீழே வேலை பார்க்கறது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா பழைய ஸ்டைல வந்து யாராவது ஒரு ஆள் அதட்டிக்கிட்டு திட்டிக்கிட்டு அவனுக்கு கீழே வேலை பார்க்கறத விட தட்டி கொடுத்து வேலை பார்க்கற தன்மையா இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு கீழே வேலை வாங்குறது அவருக்கு பிடிச்சிருந்ததுங்க. ஆனா இப்ப எல்லா தலையில மாறுது. அந்த பெஸ்ட் ஆஃப் த வீக், சாரி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு போட்டி வரப்போது, ஆர்டிகல் வரப்போது சொன்னோம்ல, அந்த ரிவ்யூவர் எப்ப வேணாலும் இங்க வரலாமா. 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த ரிவ்யூவரா இருக்க ஒரு பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி 40 வயசுக்கு மேல ஒரு ஆணா யார் வந்தாலும் விழுந்து கவனிக்கணும்லாம் ஒரு அட்வைஸ் போட்டுட்டு இருக்கிறார். நேரங்காலம் தெரியாம அனலிஸ்ட் உள்ள வந்து செமையா திட்டு வாங்குவான். ஆனா அவர் ஒரு ரிப்போர்ட் சொல்ல வந்திருக்கிறார். நம்ம ஹீரோயினோட தலைமையில கடந்த சில மாதங்கள் கம்பெனி ப்ராஃபிட்ல போயிருக்கு, நாம லாபம் பார்த்திருக்கோம் வந்து பேச ஆரம்பிக்க வெளியில போடா நான் என்ன வெட்டி விட்டுறாருங்க. இங்க இதை தவிர்த்து புதுசா ஒரு யூடியூபர் கப்பல் வராங்க. புருஷன் பொண்டாட்டி அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையுமே வீலாக்க போட்டு சேனல் நடத்திட்டு இருக்காங்க. ஊரே பெஸ்ட் கப்பல்னா இவங்க தான் பாராட்டிட்டு இருக்குது. அவங்களோட 3வது அனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு போல. அதை கொண்டாடுறதுக்காக 3 நாள் தொடர்ந்து வருவாங்களா. ஒவ்வொரு நாள் ராத்திரியும்
அதுக்கப்புறம் இவங்க ஒரு டிஷ் கேட்டிருக்காங்க. தான் காதலியுடைய ஃபேவரட், தான் பொண்டாட்டியுடைய ஃபேவரட் அப்படின்னு புருஷன் சொல்லி அதை ரெடி பண்ண சொல்லியிருக்கான். இப்ப கீரை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கீரையிலேயே 3 வெரைட்டி 3 நாளுக்கு விதவிதமா வரும். அப்படித்தான் இவனும் ஏதோ ஒரு கீரையை சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ விதவிதமா நம்ம ஹீரோயினும் சமைச்சிட்டு இருக்காங்க. இங்க வந்து 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க கீரை செய்யறேன்னு சொன்னதும் கீரை எனக்கா என்னோட ஃபேவரட் இல்ல ஏங்குறோம். அதை கேட்டதும் புருஷன் காண்டாயிடுவான். ஃபேவரட் இல்லையா சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். இல்லப்பா எனக்கு ஃபேவரட் தான்ப்பா, நீங்க கொண்டு வாங்க மாட்டாங்க. இதுலயே அவங்களுக்கு செட் ஆலங்கிறது இந்த அம்மாக்கு புரிஞ்சுக்கிச்சு. நம்ம ஹீரோயினுக்கு உள்ள வந்தா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு உடச்சுக்கிட்டு இருக்காரு செஃப். இவரோட கத்தி இருந்த இடத்துல இல்லையா, யாரு என் கத்தி எடுத்தா அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறார். நான் தான் கத்தி எங்கேயாவது வச்சிருப்பேன்னு கத்தியை தேடி பாக்குறாங்க. கத்தி கிடைக்க மாட்டேங்குது. கத்தின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இவங்களும் கத்தியை தேடிட்டு இருக்காங்க. கேப் கிடைக்கும் போது உள்ள போய் சப்ளை பண்ணுவாங்க. அவங்க கேட்ட கீரையில அழகா ரெடி பண்ணி சமைச்சு கொடுக்குறாங்க. அத அங்க இருக்கிற ஒரு 40+ இருக்கக்கூடிய ஒரு லேடி பார்த்துட்டு, சில லேடிஸ் பாப்பாங்கல்ல பக்கத்து டேபிள்ல என்ன இருக்கோ அதான் வேணும்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த தடவை கேட்டிருக்காங்க. சரி அந்த அம்மா சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குதுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கேன்னு பாராட்டுறாங்க. இதே மாதிரி 2 வெரைட்டி அடுத்த 2 நாளைக்கு அவங்க கேட்டிருக்கிறா சொல்ல, அதையும் நான் வருவேன் கண்டிப்பா சாப்பிடுவேங்கிறாங்க. இவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யாரு அந்த கப்பலுக்கும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு பேசி சாப்பிடுறாங்க. இங்க சமையலறையில அன்னைக்கு டேட்டுக்கு முடிஞ்சிருச்சு. ஓவரா உரசிட்டு வராரு முதலாளி. ரொம்ப இது பண்ணாத, கேள்விப்பட்டேன் நீங்க நிச்சயத்த வரைக்கும் போயிட்டீங்களாமே, இன்னும் பிரேக்கப் பண்ணலையாமே, அப்புறம் என்ன என்கிட்ட பேசிட்டு பேசாத, இனிமே சரிப்பட்டு வராது, கம்பெனியை மட்டும் பார்ப்போம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அவன் போன பின்னாடி நம்ம அனாலிசிஸ் வராரு. அனாலிஸ்டுக்கு இவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்லபடியா பழகத்தான் செய்றாங்க. அந்த கோக்காரன் போயிட்டானா அப்படிங்கிறார். பழையபடி ஹிட்லர் ஆட்சியில இந்த கிச்சன் வந்து அப்பல தெரியுது, நீ தான் இந்த கிச்சனை நடத்தணும், ஓ அருமை அவனுக்கு தெரியல எனக்கு தெரியுதுங்கிறாப்ல. ஆனா என்ன பண்றது, அந்த கோவக்காரன் தானே இந்த ஹோட்டலோட முதலாளின்னு சொன்னா, இல்ல அவன் இல்ல, அவனோட அப்பா அம்மா தான் முதலாளி. உன் தலைமையில இங்க நடக்கும்போது நல்ல ப்ராஃபிட்டா நல்லபடியா போச்சுங்கிறது அப்பா அம்மாக்கு தெரியும். நான் அவங்க கிட்ட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டேன். புள்ள இல்லாம இந்த ஹோட்டல் நடந்தா சக்சஸ்ஃபுல்லா போகுங்கிறது தான் ஏன் ரிப்போர்ட்டோட, என்னோட அனாலிசிஸோட ரிப்போர்ட். இதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற முடிவு தான் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புவன்றாப்ல பேசிட்டு இருக்காரு. மேபி பையனை வேற எங்கேயாவது ஒரு வேலைக்கு உட்கார வச்சுட்டு மொத்தமா இதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நீ பாத்துக்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் விதவிதமா ஐட்டம் தயாராக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு நம்ம கோபக்கார செஃப் பண்ணாப்ல இல்ல 6 நிமிஷத்துல கிட்டத்தட்ட அது மாதிரி ரெடி பண்றாங்க. பட் இது வேற ஐட்டமா இருக்குது. அதனால வீடியோ எடுத்துக்கிறாங்க. வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாப்பிட்டு பாக்குது, நல்லா இருக்கு. அறையே பக்கத்து டேபிள்ல அந்த அம்மா கேட்டு வாங்கி சாப்பிடுது. இங்க தங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த கப்பல் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து போட்டோ கூட எடுத்துக்கிறாங்க. அதே சமயம் அங்க பார்த்தா 40 வயசுக்கு மேல ஒரு பையன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. 40+ ஏஜ்ல. ஃபுட்டை பத்தி அவருக்கு ஓரளவு தெரியும் போல. என்ன இது இப்படி இருக்கு, என்ன இது அப்படி இருக்குன்னு சொல்லி சம திட்டு, நல்லா திட்டு வாங்கிட்டு கோவக்காரன் உள்ள வரான். ஏற்கனவே கத்துவான் உடப்பான். இப்ப நல்லா இல்லைன்னு சொல்லி வந்திருக்காரா, கண்டிப்பா அவர் ரிவ்யூவரா தான் இருக்கணும். போச்சு என்ன பத்தி அவர் ஆர்டிகல் எழுத போறது இல்ல, எல்லாம் போச்சுன்னு டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்த 3வது ஐட்டம் 3வது நாள் வராங்க. அவங்களுக்கு சப்ளை பண்றோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க மெய்மறந்து போறாங்க. அதே மாதிரி பக்கத்து டேபிள்லயும் அந்த 3வது ஃபுட் கேட்க அதையும் சமைச்சு கொடுக்கன்னு அவங்களும் சாப்பிடணும். எல்லாம் நல்லபடியா போதுங்க. ஆனாலும் இந்த பக்கம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் அதிகமா வர முதலாளி பதறாப்ல. கேட்டா என்னால ஒப்பன முடியல, என் கத்தி எங்கன்னு கத்தியத்தான் நோண்டிட்டு இருக்காரு. காண்டார் நம்ம ஹீரோயின் இங்க பாரியான்னு வெங்காயத்தை கொட்டி வேற ஒரு கத்தி எடுத்து வெட்டிக்காங்குறாங்க. வெட்டுதா உன் கத்தி இல்ல, எந்த கத்தி எடுத்து வெங்காயத்தை வெட்டினாலும் வெட்டும். கத்தியினால டேஸ்ட் மாற போறது இல்ல, கத்தியினால சமைக்கிற முறை மாற போறது இல்லன்னு சொல்லிட்டு காண்டு கட்டி காத்தி விட்டுறான். அவன் இன்னும் காண்டாவான். இந்த கம்பெனியுடைய மானம் மரியாதை அவமானம் எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ என் கத்தியை தொலைச்சல அதான் காரணம்னு ஒரு கத்தியை தான் பிசினஸோட ஃபெயிலியருக்கு காரணமா சொல்ற இவன்லாம் முதலாளியா இருக்க தகுதியானவனா சொல்லுங்க. 3வது ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க 2 பேரும் மெய்மறந்து போனாங்க. அந்த பக்கம் அதே மாதிரி இன்னொரு அம்மா சாப்பிட்டு போயிருக்காரு. பக்கத்து டேபிள்ல என்ன இருக்கோ அதான் வேணும்னு சாப்பிட்டு போயாச்சு. ஒரு வழியா அந்த ரிவ்யூஸ் யாரு அந்த 40 வயசுக்கு மேல வந்தால ஒருத்தவன் அவன் இவங்களை பத்தி கழுவி ஊத்த போறான், இல்ல இவங்களை பத்தி எழுத போறதே இல்ல. எதுவுமே பாசிட்டிவா முடியல. ஆனாலும் இந்த இடத்துல நிற்க வேண்டாம், எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ரொம்ப வருஷமா நான் சிங்கப்பூர்ல ஒரு இன்வெஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்டை நானே அனலைஸ் பண்ணி நடத்தலான் இருக்காரு. கூட நான் வேலை பார்க்குற இடத்துல ஹெட் செஃப், தலைமை செஃப்பா யாரு இருக்குங்கிறத நான் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு உட்பட நான் பேசியிருக்கிறேன். விவசாயம் கூட வந்துறியா சிங்கப்பூர்ல அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நம்ம செட்டில் ஆகலான்னு கூப்பிட நம்ம ஹீரோயினும் சரிங்கிறாங்க. ஆனா இன்னும் எதுவும் கேரண்டி இல்ல, ஆனா கிடைச்சிச்சுன்னா போலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் புது ஐட்டம் ஏதோ ரெடி பண்றாங்க. அந்த வயசான செஃப் கூட சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா டேஸ்டா இருக்குப்பா, ஏதோ ஒரு குறை அதை மட்டும் சரி பண்ணா போதுங்கிறாங்க. ஹீரோயின் வர அவங்களுக்கு சாப்பிட கொடுக்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு. பெரியவர் ஏதோ ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிருப்பார் போல, நல்லா வந்திருக்குன்னு பெரியவரை பாராட்ட பெரியவருக்கு இந்த அம்மா மேல இப்ப மதிப்பும் மரியாதையும் கூட ஆரம்பிக்குது. அதே சமயம் அவங்க இங்க ஒரு கப்பல் வர போறாங்க. 17 வருஷ காதலுக்கு பிறகு இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா. எத்தனை வருஷம்? 17 வருஷம். நம்ம எல்லாம் ஒரு 7-8 வருஷம் தான். 17 வருஷங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஒருத்தன் அந்த அமெரிக்கால இருந்து ஒருத்தன் இன்டர்ன்ஷிப் பண்ண வந்திருப்பான்ல, ஒரு பணக்கார வீட்டு பையன், அவன் நக்கல் பண்றான். 17 வருஷத்துக்கு பிறகு அவங்க கல்யாணம் பண்ணா என்ன பண்ணலனா என்னங்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கல்யாணம் பண்ணிக்க போறது பையனும்னு. அவன் இன்னும் நக்கல் பண்ண ஆரம்பிப்பான். இதுல பிரச்சனை என்னன்னா நம்ம பெரியவர் இருக்கிறார்ல, அவரும் அந்த கேட்டகரி தான். இன்னைக்கு இவன் லேட்டா வந்திருக்கான். இவனை வச்சு
வச்சுட்டு ஒன்னும் வேலைக்காக முடியாது, இவனை வேலையை விட்டு தூக்கிடலான்னு மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணி எப்பயோ சொல்லிடுச்சு. எப்படி இவனை வேலையை விட்டு தூக்குறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பெரியவர்கிட்ட சான்ஸ் கிடைக்கும் போது நல்லபடியா சொல்லி அனுப்பிச்சிருங்க அவனை அப்படின்னு. ஏமா நான் தான் கிடைச்சானு கேட்டா, இல்ல உங்க கூட தான் நல்லா பழகுறான், நீங்க அவனை வெளியே அனுப்பிச்சு விட்டா கொஞ்சம் வழி இல்லாம அவன் நல்லா போக முடியும்ன்றாப்ல சொல்ல சரியா பாக்குறேன் இருப்பாங்க. ஆனா இவன் கேஸ பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்க அதையெல்லாம் கேட்டு இவரு காண்டானாரு. ஹீரோயின்டே போய் இந்த பையல வேலையை விட்டு தூக்குறது அதுவும் நான் செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுதுன்னு போறாரு. ஏன்னா தப்பு தப்பா பேசுறது வெறுப்பேத்துறது இவர் இன்னும் கொஞ்சம் காண்டாக்குதுங்க. அனாலிசிஸ் வராப்ல கிச்சனுக்குள்ள வராரு. என்ன கிச்சனுக்குள்ள வர, அந்த ஆளு பார்த்தானா அவ்வளவுதானே பேச, இல்ல வரமாட்டா, கண்டிப்பா பையனை இங்க இருந்து தூக்கி இருப்பாங்க, பையனுக்கு வேற ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்கன்னு பேசிட்டு இருக்கக்குள்ள பையன் வந்துட்டாங்க. என்னடா இங்க வந்திருக்கிற, அதான் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இல்ல, நான் இல்லன்னா இந்த கம்பெனி உருப்படும் தானே ஒரு ரிப்போர்ட், போடா வெளியில நான் பாத்துக்கிறேன், என் அப்பா அம்மா என்ன ஃபயர் பண்ணுவாங்களா, என்ன வேலை விட்டு தூக்குவாங்களா, நீ போடா ராஸ்கல் அப்படின்னு வெட்டி வராருங்க. புது டிஷ் ஏதோ வந்திருக்கு போல, டேஸ்ட் பார்த்து இவங்க அட்வைஸ் பண்ணணும். ஆனா அவன் இல்ல நான் தான் ஹெச் எஃப், நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறான். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லையே, உள்ள கிழங்கு வைக்கணும், வேற என்னத்தையும் வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல கிளைண்ட் கேட்டதே அதுதான், கிழங்குக்கு பதிலா வெங்காயத்தை வைக்கணும்னு கேட்டதே அவங்க தான், கரெக்ட் தான், அதுதான் அவங்க கேட்டிருக்குது, அப்ப நல்லா வரும்னு இந்த அம்மா பாராட்டி பேசு, நல்லா வரும் நீங்க கொடுங்க. அடுத்து ஒரு பெரிய குண்டு ரிசப்ஷனிஸ்ட் ஓடியாந்து, சார் அந்த 17 வருஷம் லவ் பண்ண பேரு கல்யாணம் பண்ண பார்த்தாங்கல்ல, கடைசி நிமிஷத்துல கல்யாண மண்டபத்துல இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம்ட்டாங்களாம். ட்ரெடிஷனல் கப்பிள்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல திருமண மண்டபம் கல்யாண மண்டபம் ஒத்துக்கல. அதனால அவங்க டின்னர் பிளான் பண்ணது இந்த ஹோட்டல்லயே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு பர்மிஷன் கேக்குறாங்க. இவ அப்படியே பதறிக்கிட்டு இருக்கா. ஏன்னா கிட்டத்தட்ட கால்ல விழுகாத குறையா கெஞ்சுறாங்களாம். இவளால நோ சொல்ல முடியல, சரின்ட்டா மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து அழுதுகிட்டு இருக்கா. செட்டிக்கெல்லாம் உள்ள ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கான். வெளியில போய் பார்த்தா நீட்டா அதையே ஒரு கல்யாணம் நடக்கிற இடம் மாதிரி அங்க மாத்துறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார். இந்த இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எக்ஸ்பர்ட்னு சொல்லல, அந்த ஆப்ல இவர் ஒரு கல்யாண பந்தல் போடுற எக்ஸ்பர்ட். அந்த எக்ஸ்பர்ட் பரவாயில்ல பெருந்தன்மை பண்ணி ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படி இப்படி நன்றி சொல்ல அவங்கள என்ன பண்ண முடியும், சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ஹோட்டல்ல ஒரு நல்ல கல்யாணம் நடக்குதுன்ட்டு. அங்க வச்சு நம்ம பெரியவராய் இவரு கொஞ்சம் வேற மாதிரி பாக்குறாப்ல. பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிக்கிறத வச்சு பார்த்தா இவங்க 2 பேர் இருந்தாங்க பார்ட்னர். ரொம்ப நாளா தன்னை பத்தி இவர் வெளியில சொல்லாம இருந்துக்கிறார். ஏன் சொல்ல மாட்டேங்கிற, சொல்ல வேண்டியதானே இவங்க கேக்குறாங்க. நேரம் வரும்போது சொல்றேன், என்ன பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் இப்படி திருதுப்புன்னு சொன்னா எல்லாருக்கும் ஷாக் ஆயிராது, கொஞ்சம் பக்குவமா மெதுவா தான் எடுத்து சொல்ல முடியும்ல சீனை போட்டுட்டு இருக்காரு அங்கிட்டு வெளியில. அப்பயும் இவன் நக்கல் பண்ணுவான். அந்த அமெரிக்கால இருந்து வந்தவன் காண்டார நம்மால ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு ஷோரூம் குள்ள கூட்டு போறாரு. கூட்டு போய் என்னடா ஓரா பேசிட்டு இருக்கிற, என்ன தெரியும் உங்க அப்பா கிட்ட காசு இருக்குன்றதுனால எல்லா இடத்துலயும் காசை கட்டி இன்டர்ன்ஷிப்பா சேர்த்து விட்டுறான். அப்ப யாரும் உருப்படியா இருக்கிறியா, டெய்லி லேட்டா வர்ற, சமைக்காவது தெரியுதா, ஒன்னும் சமைக்க தெரியல, ஆனா வாய திறந்தா எல்லாரையும் பத்தி நக்கல் பண்றது நையாண்டி பண்றது, உன்னை வேலையை விட்டு தூக்குறோம் போ அப்படின்ட்டார். இவன் அதிர்ந்து போறான். பதிலுக்கு அவனும் திட்டுவான். இவர் கதவை திறந்து வெளியில போலான்னு பார்த்தா கதவு வெளிப்பக்கமா லாக் ஆயிருக்குங்க. போச்சு போ, லாக் ஆகிருக்கா வெளியில, எவனாவது திறந்து விட்டாதான் உண்டுன்னு உள்ள உட்காந்துட்டாங்க. பாவம் இந்த பக்கம் சாப்பாடு தரப்படலாம் நடக்குது. கல்யாண மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க. எங்களுக்கு இங்க மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு 2 செஃப்க்கு நன்றி சொல்றாங்க. ஆனால் இங்க பிரச்சனை, ஒரு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ஒத்துக்கல, கல்யாணத்துக்கும் வரலையா, அதனால ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவர் டாக்டர் வேற. சார் இன்னும் ஒரு வழியா ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அம்மா இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்னப்பா நீ சம்மதமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த வேலையை ஒரு அம்மா பண்ணிக்கிட்டு இருக்குது. ஜெனரலா இத பாதிரியார்கள் தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி கே மேரேஜ்ல பாதிரியார்கள் சம்டைம்ஸ் வரமாட்டாங்க. அதனாலதான் இவங்க பண்ணி வைக்கிறாங்க. எல்லா பேரும் கல்யாணத்தை அட்டன் பண்ணி ரொம்ப ஃபீலிங்கா போயிட்டு இருக்கிற சமயம் திடுதுப்புன்னு நிறுத்துங்கன்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா மாப்பிள்ளையுடைய அப்பாவே வந்திருக்கிறார் குடும்பத்தோட. ஏதோ பிரச்சனை பண்ண வந்திருக்கலான்னு பையன் அப்படியே ஓடியாந்து பேச ஆரம்பிப்பான். இல்ல உன் அண்ணன் தங்கச்சிக்கு தான் இதெல்லாம் யதார்த்தம், வாழ்க்கை மாற்றங்கள் எவ்வளவோ மாறி வருது, இது இப்போ மாறி வருது, இது இயற்கை, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல சரின்னா அவர் தலைமையில இப்ப கல்யாணம் சிறப்பா நடக்குதுங்க. எல்லா பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதே மாதிரி அந்த பக்கம் இப்ப திறந்தா திருதுப்புன்னு கதவு திறக்குது. ஒன்னு இஷ்யூ இல்ல. ஆனா அங்க வச்சுதான் அந்த அமெரிக்க பையன் சொல்லியிருப்பான், நீங்க கேங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும்னு. எப்படா தெரியும் கேட்டா, எப்படியா தெரியும்னா நீங்க பேசுறது பழகுறதுலயே எங்களுக்கு நல்லா தெரியுதே, கிச்சன்ல இருக்கிற எல்லா பேருக்கும் தெரியும்னு சொல்ல இவருக்கு ஷாக். அவங்கள நினைச்சுக்கிட்டு தான் தன்னோட நேச்சுரலை வெளியில காட்டாம தான் பார்ட்னரை கூட அறிமுகப்படுத்தாம இருந்தார். ஆனா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கீங்க. தெரிஞ்சதும் இவருக்கு ஒரு தைரியம் வந்துருச்சுங்க. வெளியில வந்த மனுஷன் குடுகுடுன்னு ஓடி போய் தான் பார்ட்னரை எல்லாரும் முன்னாடியும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க சாமையா போச்சு. அன்னைக்கு அந்த அம்மா வந்துச்சு. பக்கத்து டேபிள்ல என்ன இருக்கோ அதான் வேணும்னு கேட்பாங்கல்ல. கடைசியில பார்த்தா அவங்க தான் அந்த ஆர்டிகல் எழுதக்கூடிய ரிவ்யூவர். ஒரு ஆம்பளை பையன் தான் ரிவ்யூ பண்ண வருவான்னு அந்த கோவக்கார செஃப் முதலாளி நினைச்சது தப்பா போச்சு. வந்தது இவங்க. ஆனா அதுவே நம்ம ஹீரோனுக்கு தெரியாது. நல்லபடியா நடத்தினாங்க, நல்லபடியா ஃபுட் கொடுத்தாங்க. 3 நாள் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூல தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்ற அவார்ட, அந்த பெருமையை நம்ம ஹீரோனுக்கு கொடுக்கறதா எழுதி இருக்காங்க. இந்த ஹோட்டலை பத்தியும் ரொம்ப தரமான ஹோட்டல், நல்லா இருக்குன்னு எழுதி இருக்காங்க. அதையெல்லாம் படிச்சு பார்த்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா ஓடியாந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேருக்கும் சந்தோஷம். ஹோட்டலோட பேரை வேற ஆர்டிகல்ல நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. நல்ல பிராண்டிங், கம்பெனி நல்லா வளரும், எல்லாருக்கும் சந்தோஷம், குஷியா இருக்காங்க. ஆனா அங்க தான் கோவத்தை காட்டுறாரு முதலாளி. என்னடி பண்ண என் கூட பழகுன, அடுத்து அந்த அனலிஸ்ட் கூட பழகுன, இப்போ ரிவ்யூ எழுத வந்து அவங்க கூடயும் பழகிட்டியா, அதனாலதான் ஒன்ன அவன் செலக்ட் பண்ணிருக்கானா, ஒன்ன பத்தி ஆர்டிகல் எழுதிருக்கானா காண்ட பண்ணுவார். அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே தெரிய வரும் ரிவ்யூவர் வந்தது ஒரு ஆண் இல்ல, அது ஒரு பொண்ணுன்னு. இவங்க திறமைக்கு மதிப்பு கொடுத்துதான் இந்த ஆர்டிகல் அவங்க எழுதிருக்காங்கிறதெல்லாம் இப்பதான் அந்த மரமண்டைக்கு புரியும். ஆனாலும் இவங்களுக்கு அசிங்கம் தானே, இவ்வளவு திட்டிருக்க கூடாதுல அவன், அதுவும் இப்படி சொல்லிருக்க கூடாது. பொண்ணுன்னா உடம்பத்தான் ஆயுதமா பயன்படுத்துவாங்க, முன்னேறி போவாங்கன்னு நினைக்கிற ஆம்பளைகளோட புத்தி அப்பேற்பட்ட குறுக்கு புத்தி. அதுலயும் தன்னை விட ஒரு பொண்ணு, தனக்கு கீழே வேலை பார்த்த ஒரு பொண்ணு இப்படி ஒரு பேர் வாங்குறத ஒரு பெரிய பொறாமையை தூண்டி விட்டு இருக்கும். ஏட்டி இப்படியா பேசிருப்பாரு. காண்டான அந்த அம்மா ஒரு வார்த்தை பேசல, யூனிஃபார்மை கலட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்குங்க. போக
போகாத நில்லு போகாதன்னு கத்துவான். அதுக்கப்புறம் கத்து என்ன பிரயோஜனம்? கடம் ஓகையா. வீட்டுல கோவத்துல உட்காந்து கோவம் கூட சொல்ல முடியாது, ஒரு நிம்மதி உட்காந்து பிடிச்ச ஐட்டத்தெல்லாம் சமைச்சிட்டு இருக்காங்க. விதவிதமா சமையல். அங்க கிச்சனை சமாளிக்க முடியாம வேலை பார்க்கற எல்லாரையும் திட்டிட்டு இருக்காரு நம்ம முதலாளி. இதை கூட சேர்த்துறியாதா? கன்றாவியா இருக்குன்னு கண்டபடி உடச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு காண்டாகும் சொல்லுங்க. இங்க இவ்வளவு சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்களே, யார் வராங்கன்னு பார்த்தா நம்ம அனாலிசிஸ் தான் வராருங்க. இந்த தடவை நல்ல செய்தியோட வராரு. நான் சொன்னல, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிங்கப்பூருக்கு நீ ஓகே சொன்னா டிக்கெட்டே போட்டுறேன், 2 பேரும் ஒன்னாவே போயிடலாம்னு சொல்ல ஹீரோயினோ சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த பக்கம் ஒண்ணுமே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி முதலாளி வரவங்க எல்லாத்தையும் திரும்பி போய் சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு கோவத்துல சொல்லிட்டு போயிட்டார். கோவப்பட மட்டும்தான் தெரியும் சில ஆம்பளைகளுக்கு, அதுல அவனும் ஒருத்தன். வரவங்க எல்லாம் திஸ் இஸ் அன்அக்செப்டபிள், முன்னாடியே சொல்ல வேண்டாமா, கடைசி நிமிஷத்துல கேன்சல் பண்ணா எப்படி அப்படின்னு கோவப்பட்டு போறாங்க. அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் உள்ள ஓடியாந்து முதலாளியை பார்த்து, முதலாளி ஒரு கெஸ்ட் உங்களை பார்க்க நினைக்கிறாங்க, வெளியில கூப்பிடுறாங்கன்னு சொல்ல, வெளியில வந்து யாரையும் பார்க்க முடியாது போ சொல்லுங்கிறார். இல்லங்க எப்படிங்க அப்படிலாம் சொல்ல முடியும், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டா இல்ல வர முடியாதுன்னு. வெளியில போய் ஒரு கஸ்டமரை பார்த்து பேசல என்னையா இருக்கு. கடைசியில அந்த கஸ்டமர் உள்ளே வராங்க. ஏன்னா அந்த கஸ்டமர் வேற யாரும் இல்ல, இந்த மகராசனை பெத்த மகராசி அம்மா. எல்லாரும் வணக்கம் மேடம்ங்கிறாங்க. வாடாமானே பேசலான்னு வெளியில கூட்டு போறாங்க. ஸ்டார்டிங்ல கோவமா பேசுவான், கொஞ்ச நேரத்துல அம்மா பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அம்மா கிட்ட நடிக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்க ட்ரூ நேச்சரை காட்டலாம். அழுகவே ஆரம்பிச்சிட்டான். இந்த ஹோட்டலுக்கு உதவி தேவை, உனக்கு உதவி தேவை. உதவியை கேட்கறதுல உனக்கு ஏண்டா வருத்தம்? கேட்கிற விதத்துல நீ உதவி கேட்டேன்னா உனக்கும் உதவி கிடைக்கும், இந்த ஹோட்டலுக்கு உதவி கிடைக்கும். போ அந்த பொண்ணுட்ட பார்த்து பேசுன்னு சொல்லிருப்பாங்க. இவரும் கிளம்பி வந்துட்டார். அதுக்குள்ள அங்க டின்னர் முடிச்சு கிளம்புற சமயம் ஏதோ கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்துட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்கறான். உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில போடுறது அந்த அம்மா. இல்ல ஏன் தப்பு தான், உண்மையிலேயே எனக்கும் சரி நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கும் சரி உதவி தேவை, நான் விளைக்கிறேன், நீ முழுசா இருந்து பாத்துக்கோ, உன் தலைமையிலேயே கிச்சன் செயல்படட்டும், என்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை நான் சரி பண்ண பாக்குறேன், அதுக்கு மேல இருப்போம். ஏன்னா கண்டிப்பா நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு தெரியும், ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம கம்பெனிக்கு நீ வாய்ப்பு கொடுப்பேங்கிறது என்னோட எதிர்பார்ப்புன்னு சொல்லிட்டு ஏதோ கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. கிஃப்ட் என்ன ஓபன் பண்ணி பார்த்தா கத்தி, அதுவும் இவங்க பேர் போட்ட கத்தி. அவனுக்கு கடைசி வரை கத்தி தான் உலகம் போல. ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி டபுள் மைண்டட் ஆயிடுச்சு. டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து பேசுவான் நம்ம பிசினஸ் அனாலிசிஸ். இவன் போன பின்னாடி ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, இவங்களும் சரிங்கிறாங்க. ஆனாலும் ஹோட்டல்ல போய் வந்து நிக்க எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் ஷாமா குஷி ஆயிட்டாங்க. செஃப் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் ஆர்டர் என்னன்னு கேட்டுட்டு ரொம்ப சிறப்பா எல்லாருக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வச்சுதான் அந்த 2 தாத்தா பாட்டி குடும்பத்தோட வராங்க. 60 வருஷம் ஒன்னா வாழ்ந்த வாழ்க்கை நாங்க பிரிய போறோங்கிற அந்த சோகக்கரையை அவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க. எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆறாங்க. அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் விதவிதமா இங்க சமைச்சு ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுலயே ஒரு சிக்கல், ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங். அந்த முக்கியமான இன்கிரிடியன்ட் இல்ல, இருந்தாலும் சமாளிச்சாகணுமே. அது இல்லன்னு சொல்லாமையே ஏதோ மேக்கப் பண்ணி சமைச்சு கொண்டு வந்து சப்ளை பண்றாங்க. அதையும் சாப்பிட்டு பார்த்தவங்க ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங்னு மட்டும் தான் பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன மிஸ்ஸிங்கிறது தெரியாதுங்க. ஏதோ ஒரு வழியா நல்லபடியா முடிச்சு அமிச்சாச்சு. அப்புறம் அங்க ஏர்போர்ட்ல கிளம்புறதுக்காக காத்துட்டு இருக்காரு நம்ம அனாலிசிஸ். ஹீரோயின் வருவாளா இல்லையான்னு டவுட்டா இருந்தது. பாட்டா வந்துட்டா. ஆனா லக்கேஜோட வரல. அப்பயே புரிஞ்சுக்கிட்டான் இவளுக்கு இங்கதான் இருக்க பிடிச்சிருக்குன்ட்டு. சரி எதுவும் பேசல, நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு நல்லபடியா சொல்லிட்டு இவரு கிளம்பிட்டார். அந்த பக்கம் பார்த்தா நான் இந்த மாதிரி அந்த ஆஃபரை கேன்சல் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் இங்கே இருக்க போறேன், ஏன் தலைமையில இந்த கிச்சன் நடக்க போகுது, இந்த ஹோட்டல் நடக்க போகுதுன்னு சொல்ல எல்லாரும் கை தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்புறம் என்ன விதவிதமா வித்தியாசமா சமைச்சு போட்டு எல்லாரையும் அசத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். சூப்பர்ல, நல்லா இருந்துச்சுல. எவ்வளவு மேட்டர்ஸ் இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம், காய கழிட்டு வந்துடுறோம். ஆனா அங்க அந்த சுவருக்கு பின்னாடி இருக்கிற வலி, வேதனை, வேலை, அவங்க வேலை செய்யற முறை இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு அட்வைஸுங்க. அடிக்கடி யூடியூப்ல பார்க்கும்போது சில ஹோட்டல்ல வந்து சண்டை நடக்குது, அங்க சமைக்கிறவங்க கூட ஒரு சண்டை நடக்குது, எதையாவது போட்டு உடைக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு இவ்வளவு சண்டை நடக்குது. அதே மாதிரி சில இடத்துல சின்ன சின்ன குறைகளை கூட நாம பெரிய குறையா சொல்லி தாம் தூம்னு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரெகுலர் ஹோட்டல்ல இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து வச்சுக்காதீங்க. ஏன்னா சமைக்கிறவங்க கிட்ட வச்சுக்கவே கூடாது. உங்க வாயை தாண்டி உங்க உடலுக்குள்ள என்ன போகணும், எப்படி போகணும், அதோட தரத்தை எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றவங்க, உங்க வாய்க்குள்ள என்ன போகணுங்கிறத தீர்மானிக்கிறவங்களும் சோத்துக்கு அந்த பக்கத்துல இருக்கிற சமைக்கிறவங்க தான். அவங்க மனசை நோக்கடிச்சா, அவங்கள கோவப்படுத்தினா, ஒருவேளை அவங்க கோவத்துல ஏதாவது முடிவெடுத்தா என்ன நடக்கும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. வேற ஒரு நல்ல கதையெல்லாம் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.